ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா மாலுக்கு வந்துடும். இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ இது வந்து ஃபுட் கோர்ட்டு. நம்ம மாலில் ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் க்ராசரிஸ் இருக்குது, இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், ட்ரெஸ் கடை இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது இந்த மாலில். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்தியன் கார்டன் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து பீஸா பர்கர் தான் நிறையா. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், ஃபோன் கடை, குட்டீஸ், எங்கள் வீட்டு குட்டீஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஊர் போலீஸ், ட்ரெஸ் கடை. நான் அப்படியே உங்களுக்கு லைனாக காட்டுறேன் என்னால் முடிஞ்சது. ஆமாம், இதுவும் ஒரு துணி கடை தான். எந்த பக்கம் தெரியல, அப்படியே போகிறோம். இப்போ வந்து ஆக்சசரிஸ், இங்கேயும் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் மாதிரி மால்குள்ளே இருந்தால் ஒரு ரேட்டு, வெளியில் ஒரு ரேட்டு, அதே தான் இங்கேயும். ஸ்பெக்ஸ் கடை, சாக்லேட்ஸ், இங்கேயும் நிறையா இண்டியன்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்காவை பார்த்தீங்களா? இருக்கிற கிளைமேட்டுக்கு எல்லாருமே ஜர்க்கினோட தான் சுற்றணும். இந்த பிஸ்தா படத்தில் சொல்கிற மாதிரி மௌலி சொல்லுவார், இந்த ஊரில் பிச்சைக்காரன் கூட ஸ்வெட்டர் போட்டுட்டு நீட்டாக தான்டா இருப்பா அப்படின்னு. அந்த மாதிரி. ஸோ யார் புவர் யார் ரிச்சுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அந்தளவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இது வெஜிடபிள்ஸ் கடை. மெயினாக வந்து இங்கே ஆனியன், இது நம்ம ஊர் பஜ்ஜி மிளகா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாஸ்மதி ரைஸ், ஆரஞ்ச், கொய்யாக்காய் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள். ஸோ மெயினாக கிடைக்க வேண்டியது ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, இது எல்லாமே கிடைக்கும். இது நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி, போட்டெக். இது பொக்கே கடை. இப்போ நம்ம இப்படி தான் போகணும். நாங்கள் எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணல, ஏன்னா இன்னும் குழந்த வந்து ப்ராக்டிஸ் ஆகலை. ஸோ லிஃப்ட்டு தான். உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போது மேலே போகணும். ஸோ மேலே லிஃப்ட்டு மூடிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ வந்து ட்ரெயின் பிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு போகணும். லைக் வரலையே, எப்படி வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள். ஸ்வைப் பண்ணிட்டு போகணும். இங்கே வந்து பஸ்ஸு, ட்ரெயின் எதுலேயுமே செக்கிங் வந்து இப்படி தான் போகும். என்னைக்காவது செக்கிங் வருவாங்க. பஸ்ஸில் வந்து கண்டக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இப்படி செக்
பஸ்ஸில் நான் போகும்போது நான் காட்டுறேன் எப்படி செக்இன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடிடும் உடனேவே, டக்குன்னு வரணும். நான் தான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லேட்டாக வந்து செம்மையாக அடி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் பையன் ஓடி வந்துட்டான். இது நம்ம பாப்பா, இது நம்ம தம்பி வந்தாச்சு. இப்போது ட்ரெயின் வந்து நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம், இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே பாருங்க, காதல் கோட்டை பேர்ட்ஸ் எல்லாம் பறக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி. இது சப்வே வண்டி. ஸோ நம்ம ஊர் மாதிரியே ட்ராக்கு. இங்கே டிஸ்பிளேல தெரியும், அக்கா வேறு நம்மளே பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க 3 மினிட்ஸ் காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ட்ரெயின் வந்துருக்கு. இந்த பக்கம் 1 மினிட்ல வரப்போகுது. ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம ஊரில் எப்படி கீப் லெஃப்ட் மாதிரி இந்த ஊரில் கீப் ரைட். ஸோ ரைட் சைடு தான் எப்போவுமே. வந்துருச்சுங்க நம்ம ஊர் வண்டி. ஏறிடலாம். தாத்தா ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு. உள்ளே வந்தாச்சு. அக்கா நான் குழந்தைய வச்சுட்டு இருக்கனால தள்ளி போயிட்டாங்க. ரொம்ப நல்ல அக்காவாக இருக்காங்க. உட்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்வே ட்ரெயின். நம்ம ஊரில் எப்படி மெட்ரோ மாதிரி இருக்கோ அந்த மாதிரி. ஸோ நான் அப்படியே காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பஸ்ஸில் எப்படி ஸ்வைப் பண்ணி போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். பாய்.